வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் துவையலும் புளி தண்ணியும் தான். போன வாரம் முழுக்க கல்யாண வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப டயர்டாக போச்சு. ஒரே ஸ்பெஷல் சாப்பாடுனா எப்படி இருக்கும்? போர் தானே அடிக்கும். அதே மாதிரி போர் அடித்து போய் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக மசாலா எதுவுமே இல்லாமல் சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால துவையலும் புளி தண்ணியும்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான அளவு புளியை ஒரு பாத்திரத்தில் ஊற போட்டு வச்சிடணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் மறக்காமல் ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாகவே சின்ன உள்ளி நான் போடுவேன். அதையும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது. அதில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். திருப்பி அதே சட்டிலேயே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன உள்ளியும் போட்டு நல்லா பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக திருவின தேங்காய், அப்புறம் காஞ்ச மிளகா, அதுவும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், எனக்கு பிடிக்கும் அதனால் அதிகமாக போட்டிருக்கேன். இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், அந்த துவையலுக்கு தேவையான அளவு புளி, அதுக்கப்புறமா கல் உப்பு, முக்கியமாக கருவேப்பிலையும் போட மறந்துடாதீங்க. கருவேப்பிலையும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் ட்ருன்னு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. துவையில் ஓரளவுக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வத்தல், அதையும் நல்லா பிசைஞ்சி அது கூடவே வதக்கி வச்சுருக்கிற சின்ன உள்ளியும் போட்டு நல்ல பிசைஞ்சி அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியும் ஊற்றி அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா புளித்தண்ணி அடிபொலி துவையலும் தயார். சூடாக சோத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சோறு அது